சபரிக்கு ராமனும் தன்னிலை உரைத்தார். அவன் போல் தவிக்கும் சுக்ரீவன் நிலை அவள் உரைத்தாள். உதவி செய்து அவன் துணையால் நலமடைவாய் என்று உபசரித்து கனி கொடுத்தாள். புசித்து செல்றான் உத்தமன், புசித்து செல்தான். அமைதி இல்லாமல் அண்ணல் நிலை குலைந்தே, அமைதி இல்லாமல் அண்ணல் நிலை குலைந்தே, அல்லலுற்று மனம் வாடும் வேளையிலே அனுமன் வந்து வணங்க ஐயன் யார் என்றான். அனுமன் வந்து வணங்க ஐயன் யார் என்றான். அவன் அஞ்சனா தேவி வாயுதேவனின் மைந்தன் நான் என்றான். அனுமன் சுக்ரீவனை அழைத்து வந்தான். அனுமன் சுக்ரீவனை அழைத்து வந்தான். அவன் அடிபணிந்து ஸ்ரீராமா அபயம் என்றான். அன்புள்ள குகனோடு ஐவரானோம், அன்புள்ள குகனோடு ஐவரானோம். இனி அறுவர் நாம் என்று அண்ணல் மகிழ்ந்தான். ஆறுதல் மொழி கேட்ட சுக்ரீவன் தங்கள் அருந்துணையை அடைந்தது என் பாக்கியம் என்றான். அஞ்சாதே வாலியை நான் பதைத்து உன்னரும் மனைவி தனை வீட்டு தருவேன் என்றான். வாலியை வெல்வதென்றால் கணையொன்றால் இந்த மராமரங்கள் ஏழும் துளைத்திடவே வலிமையுள்ளோராலே தான் முடியும் என்றான். ராமன் மறுவார்த்தை பேசாது கணை தொடுத்தான். அந்த செயல் முடித்தான். வாலியுடன் சுக்ரீவன் போர் தொடுத்தான். வாலியுடன் சுக்ரீவன் போர் தொடுத்தான். வாலி மார்பிலே ஸ்ரீராமன் கணை விடுத்தான். நேர்மையோ ராமா, நேர்மையோ ராமா உன் செய்கை என்றான். ராமன் நீதியோ பிரதாரம் நீ கவர்ந்ததில்தான். நீதியோ பிரதாரம் நீ கவர்ந்ததில்தான். தன்னுடைய தவறை வாலி உணர்ந்து கொண்டான். மகன் அங்கதன் உன் அடைக்கலம் தான் ராமா என்றான். என் தம்பியினி தவறேதும் செய்ய நேர்ந்தால், தம்பியினி தவறேதும் செய்ய நேர்ந்தால் உன் நம்பை விட வேண்டாம் என்று உயிர் துறந்தான். இளையவன் சுக்ரீவனுக்கு முடிசூட்டினான். நீ இன்று முதல் கிஷ்கிந்தை அரசன் என்றான். இன்று முதல் கிஷ்கிந்தை அரசன் என்றான். இவையாவும் ராமன் தந்த வாழ்வு என்றே எல்லோரும் கொண்டாடி மனம் மகிழ்ந்தார். எல்லோரும் கொண்டாடி மனம் மகிழ்ந்தார். எல்லோரும் கொண்டாடி மனம் மகிழ்ந்தார். எல்லோரும் கொண்டாடி மனம் மகிழ்ந்தார். சொன்ன சொல்லை சுக்ரீவன் மறந்ததாலே தூயவன் சோதரனை அனுப்பி வைத்தான். இன்னமுண்டு ராமபாணம் எத்தனையோ, இன்னமுண்டு ராமபாணம் எத்தனையோ என்று இளையோன் சுக்ரீவனிடம் சினந்துரைத்தான். ஐயனே, அறிவிழந்த எம்மை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அடிபணிந்தான். சுக்ரீவன் அடிபணிந்தான். அண்ணல் முன் எல்லோரும் வந்து தொழுது நின்று எம்மை மன்னித்து அருள்கவென்று மண்டியிட்டார். சீதை தன்னை தேடி வர நான்கு திக்கும் தன் சேனைகளை சுக்ரீவன் அனுப்பி வைத்தான். தென் திசைக்கு அனுமனையும் தேர்ந்தெடுத்தான். ராமன்
தேவிக்கு அடையாளம் பல உரைத்தான் கனையாழி தந்து ஆசி சொல்லி விடை கொடுத்தான். எங்கு சென்றும் அன்னை முகம் காணாமல் ஏங்கிய கடலோடும் வந்து நின்றான். சம்பாதி சொல் கேட்டு இலங்கை நோக்கி சமுத்திரத்தை தாண்டவுமே உறுதி கொண்டான். அனுமல் உறுதி கொண்டான். ராம் 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 ஜய ஜய ராமா ஜய ஜய ராமா தருவாய் பலம் என்றார். ஜய ஜய ராமா ஜய ஜய ராமா தருவாய் பலம் என்றான். தன்னை மறந்தே அன்னையை நினைந்தே, தன்னை மறந்தே அன்னையை நினைந்தே